செகண்ட் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எம்எட் தேர்ட் செகண்ட் ஃபோர்த்து செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எப்போ செமஸ்டர் எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎடுக்கு நமக்கு கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் என்ன நடந்துச்சு, ஃபஸ்ட்டு செமஸ்டர் நடந்துச்சு. அதே மாதிரி தேர்ட் செமஸ்டரும் அதே ஷெட்யூல்டு டேட்டில் தான் நடந்துச்சு. ஸோ எப்போ நமக்கு எக்ஸாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஃபஸ்ட் இயருக்கு செகண்ட் செமஸ்டர் இல்லையா, ஸோ அவங்களுக்கு 22 ஜூன் 2026 30 ஜூன், அதாவது ஜூன் மந்த்தே உங்களுக்கு வந்து இந்த அகடமிக் அந்த செகண்ட் செமஸ்டர் முடியுது, ஃபஸ்ட் இயர் முடியுது. ஓகே, ஸோ 22 ஜூன் அன்னைக்கே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளார முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த கேலண்டரை பார்த்துக்கோங்க. 30 வரைக்கும் அவங்க 8 டேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிஎடோட ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டேட்டே தான் கொடுத்துருக்காங்க. 22 ஜூன் 2026, 30 ஜூன் 2026. அதே மாதிரி எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எம்எடோட செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 30 ஜூன் இந்த எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 3rd வீக் ஆன்வர்ட்ஸ் அப்போது உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ இதனால் நீங்கள் வந்து இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் எப்போ கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சர்க்குலர் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா அதையும் வந்து அங்கே டென்டேட்டிவாக கொடுத்துட்டாங்க. 1 ஜூன்லேருந்து 10 ஜூனுக்குள்ளே நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிஎடாக இருந்தாலும் சரி, எம்எடாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1 ஜூன்லேருந்து 10 ஜூனுக்குள்ளே கட்டணும் வித்தவுட் பெனால்ட்டி. ஓகே, ஃபைன் இல்லாமல். வித் பெனால்ட்டி அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா 15 ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 15 ஜூன் வரைக்கும் ஃபைனோட நீங்கள் உங்களோட எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்குன்னு சொல்லிட்டாங்க. அட்டண்டன்ஸ் வந்து காலேஜில் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கேயே ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா அப்போயே வந்து கொடுத்துட்டாங்க 15 ஜூனே செகண்ட் செமஸ்டருக்கு. அது உங்களுக்கு 20 ஜூன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் போத் பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜூன் மந்தோட கேலண்டர் பார்த்திங்கன்னா 22 போது மண்டே திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 30ன்னு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் டியூஸ்டே வந்து அது முடியுது. ஸோ உங்களுக்கு இன்பிட்வீன் லீவ் விடலாம். புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 5 டேஸும் கண்டினியூஸாக உங்களுக்கு எக்ஸாம் வைக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா என்ன வருது, ஜூன் 26 ஒரு லீவு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ லீவும் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது கேலண்டர். அதன்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி இன்னமும் சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரிசல்ட் வந்து ஏற்கனவே வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4th மார்ச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு 9 சென்டரில் நடந்துச்சு. அப்போ இந்நேரக்கும் அது முடிஞ்சாச்சு. அப்போ உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளார வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துடும். இது எல்லாத்தையும் உங்கள் சிஸ்டமில் அப்டேட் பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸை ஒன்றையும் கரெக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரிசல்ட்ஸ் வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்குள்ளார உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஏன்னா வேல்யூவேஷன் எப்போயே ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா 4th மார்ச்சே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 4th மார்ச் 2026 அப்போயே பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, நிறைய பேருக்கு வந்து நோட்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு வந்து என்னோடய நோட்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது வீடியோ டீச்சிங் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். வீடியோ டீச்சிங் என்னால் இப்போ ரெடி பண்ண முடியல, ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும், எப்படியாவது படிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டுருவேன். முடியாததுனால என்னால் போட முடியல. ஆனால் பிடிஎஃப் வந்து ரெடியாக இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வீடியோ ரெக்கார்டிங் இல்லை என்னோடய யூடியூப் சேனலில். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 500 ரூபா ஒரு பிடிஎஃப், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 ரூபா. ஷார்ட்கட் நோட்ஸும் இருக்குது. ஷார்ட்கட் நோட்ஸோடு வேணும்னா 800 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ வேணுன்றவங்க என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இது 3 தான்.